கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் அருமையாக ரெடியாகிவிட்டது. இது குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் செய்வதற்கு 1 கப் மைதா மாவு எடுத்து விடலாம். நாம் அதனுடன் 1½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து விடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1½ ஸ்பூன் சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் 1 டம்ளர் பால் சேர்த்து நாம் தின் பேட்டராக ரெடி செய்து விடலாம். நாம் பால் ஊற்றி செய்தால்தான் சிக்கன் பொரிக்கும் போது டேஸ்டியாக இருக்கும். நாம் இந்த அளவு கெட்டி இல்லாமல் நன்றாக கரைத்து இதனுடன் 200 கிராம் சிக்கனை சேர்த்து விடலாம். நாம் போன்லெஸ் சிக்கன் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் சிக்கனை மசாலாவுடன் நன்றாக கோட் செய்து குறைந்தது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம். இந்தளவு நன்றாக கோட் செய்து நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம். நாம் சிக்கன் பொரித்த பின் சீசனிங் செய்வதற்கு 2 ஸ்பூன் எள், நாம் வெள்ளை எள் இருந்தால் சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் தூள் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம். இல்லை என்றால் நாம் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் மிக்சி ஜாரில் பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 1 மணி நேரம் நன்றாக கோட்டாகிவிட்டது. நாம் இந்த அளவு மைதா மாவும் தூள் உப்பும் எடுத்து அதில் சிக்கனை டிப் செய்ய வேண்டும். நாம் சிக்கனை மைதா மாவு முழுவதும் கோட் செய்து நாம் அதிகமான மைதா மாவை இப்படி உதிர்த்தி ஐஸ் வாட்டரில் டிப் செய்ய வேண்டும். நாம் ஐஸ் வாட்டரில் டிப் செய்தவுடன் திரும்பவும் மைதா மாவில் டிப் செய்ய வேண்டும். நாம் மைதா மாவில் நன்றாக கோட் செய்து எக்ஸஸ் மைதா மாவை உதிர்த்தி பிளேட்டில் வைத்து விடலாம். நாம் அனைத்து சிக்கனையும் இதே போல் டிப் செய்து எடுக்க வேண்டும். நாம் மைதா மாவில் 2 முறை கோட் செய்ய வேண்டும். முதலில் 1 முறை கோட் செய்து ஐஸ் வாட்டரில் டிப் செய்த பின் திரும்பவும் கோட் செய்ய வேண்டும். நாம் இப்படி செய்தால்தான் கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் போலவே அருமையாக இருக்கும். நாம் சிக்கனை ஐஸ் வாட்டரில் தான் டிப் செய்ய வேண்டும். பொழுதுதான் சரியாக வரும். நாம் அனைத்து சிக்கனையும் இப்படி கோட் செய்து எண்ணெயில் பொரித்து விடலாம். எண்ணெய் நன்றாக காயவும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து சிக்கனை போட்டு விடலாம். சிக்கன் 2 புறமும் நன்றாக வெந்து வரும் வரை நாம் வேக விட வேண்டும். 4 நிமிடத்திலே நமக்கு சிக்கன் ரெடியாகிவிடும். நாம் பெரிய கடாய் என்றால் அதிக அளவு சிக்கனை பொரித்து எடுத்து விடலாம். இந்த அளவு மொறுமொறுப்பாக வெந்த பின் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து சிக்கனையும் இதேபோல் பொரித்து விடலாம். நாம் சிக்கனை குறைந்தது 1 மணி நேரம் மேரினேட் செய்தால்தான் உள்ளே மசாலா நன்றாக இறங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாப்கார்ன் சிக்கன் அருமையாக ரெடியாகிவிட்டது. மேலே நாம் ட்ரெஸ்ஸிங் தூவி சர்வ் செய்து விடலாம். கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் அருமையாக ரெடியாகிவிட்டது. இது குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வெறும் டொமேட்டோ சாஸ் வைத்து கொடுத்தாலே குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் மைதா மாவில் முக்கி செய்தோம் என்றால் கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் போலவே அதே டேஸ்டில் அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டியான பாப்கார்ன் சிக்கனை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.